ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி. இது சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சீரக மிளகு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்ச வாட்டி 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஏன்னா கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடலாம், இருந்தாலும் அது மேலே தெரிக்கும். அதனால் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். நான் இதுக்கு ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். 2 கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். நான் நைட்டே 1 டம்ளர் பச்சை பட்டாணியை நான் ஊற வச்சு வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம். கிளறிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் வச்சு ஊற்றிக்கலாம். 1/2 சொம்பு நான் ஊற்றினேன். உங்களுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த வாட்டி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு நாங்கள் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை ஒரு 2-3 நம்ம உடச்சிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்கல. ஒரு டம்ளர் சுண்டலும் ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு நான் கடல மாவு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த 1.5 ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிடலாம். கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம நசுக்கிட்டோன்னா நம்ம சாப்பிடும் போது அது இருக்காது, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். இப்போ நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் கடல மாவு இந்த கிரேவிக்கு சரியாக இருக்கும். கடல மாவு ஊற்றிட்டு கிளறி விட்டுறலாம். ஏன்னா நம்ம கிளறாமல் விட்டுட்டோம்னா அது அடி பிடிச்சிடும். கொஞ்சமாக கறி மசால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கறி மசால் போடாமல் விட்டுடலாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப திக்காக இருக்கனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம், கடல மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம மிளகு, சீரகம், பெருசீரகம் இதை லைட்டாக நம்ம வறுத்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு நம்ம எடுத்து இந்த கிரேவியில் கடைசியாக நம்ம சேர்த்தி ஒரு கிளறி லைட்டாக கொதி வரட்டும். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் நல்ல காம்பினேஷனாக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிக்கிட்டோம், அதுக்கும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி. தேங்க்ஸ்.